பிரைஸ் தி லார்ட். நமக்கு சொன்னதை செய்யும் அளவும் நம்மை விட்டு விலகாமலும் நம்மை கைவிடாமலும் காத்திருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் கூட நாம் ஒரு வசனத்தை தியானிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 27வது வசனம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு சொல்கிறாரு. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுடைய தேவனாகிய கர்த்தரால் எல்லாமே செய்ய முடியும். அவர் என்னோடய வாழ்க்கையில் அதிசயம் செஞ்சுருக்காரு. என்னை ஒரு மனுஷனாக மாற்றியிருக்காரு. இவ்வளோ தூரம் என்னை வளர்த்துருக்காரு. சர்வ வல்லமுடைய தேவன். அவர் இன்றும் உயிரோடு இருக்கார். ஜீவனுள்ள தேவன். உலகத்திலேயே இருக்கிற மெய்யான தேவன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க. ஒரு சாட்சி நான் ஒரு கேள்விப்பட்டேன். ஒரு பாஸ்டர் மூலமாக ஒரு சென்னையில் ஒரு வயசானவர் இருக்கார். அவருக்கு ஒரு பொண்ணு. அவர் ஏழை, ரொம்ப ஏழை. அவங்க கையில் வேறு எந்த பணமும் இல்லை. ஒரு வாடகைக்கு வீடு இருக்கிறாங்க. ஒரு சின்ன வேலை பார்க்குறாரு மரக்கடையில். அவருக்கு ஒரு கவலை, தான் பொண்ணை நான் எப்படி கரை சேர்க்க போகிறேன், அந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. அப்போது அந்த வயசானவர் ஒரு நாள் டிவி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி டிவி பார்க்கும்போது டிவியில் ஒரு ஊழியக்காரர் பேசிக்கிட்டு இருக்காரு. இதே வசனம்தான். நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. இந்த வசனத்தை சொல்லிவிட்டு அந்த ஊழியக்காரர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணுறீங்களா, ஏசு இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அந்த வசனத்தை அவர் பிடிச்சிக்கிட்டு அந்த ஏழை தகப்பன் யார் மூலமோ பார்த்து அந்த ஊழியக்காரர்கிட்ட அவர் அந்த ஊழியக்காரரை பார்க்குறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு. கஷ்டப்பட்டு அந்த ஊழியக்காரர்கிட்ட போயிட்டார். ஊழியக்காரர்கிட்ட போயிட்டுருக்கும்போது, இந்த மாதிரிலாம் இருக்குதுயா, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், எனக்கு கூலியே இவ்வளோ தான், எனக்கு வாடகை வீட்டில் தான் இருக்கேன், வர்ற சம்பளத்தை வச்சு நான் சாப்பிட்டுட்டு வாடகை கொடுத்துட்டு இருக்கோம், என் பொண்ணுக்கிட்ட ஒரு அரை பவுன் மட்டும்தான் தங்கம் இருக்குது, கம்மல் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு அந்த ஊழியக்காரர்கிட்ட அவர் சொல்லி அழுகிறாரு. சரி, உங்களுக்கு எவ்வளோ கடமை இருக்கோ அதே கடமை படைச்ச இயேசுவுக்கு இருக்குது, காரியம் வாய்க்கும், நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்கன்னு அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணி அனுப்பிட்டு இந்த வயசான அவரும் போயிட்டார். சனிக்கிழமை ப்ரேயர் பண்ணுறாரு அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த வயசானவங்க வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரங்க வராங்க. சொந்தக்காரங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவர் அந்த சொந்தக்காரர் ஃபோனில் பேசுகிறாரு. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு பண்ணை வீடு இருக்குது, பண்ணை வீட்டில் ஸ்விம்மிங் பூலு, தோப்பு எல்லாமே இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்குது, அதை சேல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த வயசானவரும் கேட்டுட்டு அப்படியே போயிட்டார். போன பிறகு மறுநாள் திங்கக்கிழமை வேலையில் இருக்கும்போது இவரோட ஓனரோட பையன் வெளிநாட்டில் இருக்கான். அவன்கிட்ட ஃபோன் வருது. அப்பா, நம்ம வீட்டில் தங்கி எனக்கு போர் அடிச்சிருச்சு, நான் இந்தியாவுக்கு வந்தாலும் 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் இருப்பேன், ஆனால் இந்த வட்டம் நான் ஒரு பங்களா வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கணும், ஸ்விம்மிங் பூலோடு இருக்கணும், எல்லா விதமான தோப்பு, எல்லா விதமான வசதியோடு இருக்கணும் அப்படின்னு அந்த பையன் அந்த தகப்பன்கிட்ட சொல்கிறான். என்னடா இவன் இப்படி கேட்குறானே, நம்ம என்ன பண்ணுறது, நம்ம இவர் சொல்கிற மாதிரிலாம் நம்ம யார்கிட்ட போய் இடம் வாங்குறது, சிட்டிக்குள்ளே இருந்தால் கூட ஏதாவது பார்க்கலாம், நமக்கு யாரை தெரியும், நம்ம எப்படி இவன் சொல்கிற கண்டிஷனுக்குலாம் நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது, இந்த வயசானவர் அங்கே வேலை பார்க்குறவர் சின்ன முதலாளி என்ன சொல்கிறாரு, தம்பி கால் பண்ணி என்ன பேசினார், ஏன் ஒரு டென்ஷனாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கும்போது, இப்படி அந்த ஓனரு இந்த வேலைக்காரர் இந்த வயசான தகப்பன்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி வசதியோட ஒரு பங்களா ஒரு பண வீடு கேட்குறான் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு தோணுது, நேற்று தான் அங்கே சொந்தக்காரங்க வந்தாங்க, இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த வயசானவர் உடனே கால் பண்ணி எல்லாம் பேசுகிறாங்க. ஒரு 15 நாளைக்குள்ளே டப்புன்னு ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடியுது. கோடிக்கணக்கான சொத்து மதிப்பு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த வயசானவரோட ஓனர் கொஞ்சம் ஞானமாக என்ன பேசுகிறாரு அப்படின்னா, அந்த புரோக்கர்கிட்ட, நீ அந்த சைடு இருக்கிறவங்ககிட்ட புரோக்கர் கமிஷன் வாங்கிக்கோ, என்னோடய சைடு நான் தரையே மாட்டேன். இவர் உன்னோட சொந்தக்காரனாக இருந்தாலும் இவருக்கு இந்த கமிஷன் என் சைடில் இருக்கிற கமிஷன் இவருக்கு மட்டும்தான் போகணும். அந்த விஷயத்தில் நீ தலையிடக்கூடாது, தொழில் வேறு சொந்தக்காரங்க வேறு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக பேசி ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த புரோக்கரை அனுப்பிடுறாரு.
இவருக்கு என்ன செய்யணும் ஒன்றும் புரியல இந்த வயசான தகப்பனுக்கு. எப்பா, என் பையன் கேட்ட மாதிரி எல்லாமே எனக்கு பார்த்து கொடுத்துட்டியே, இந்த உனக்குரிய கமிஷன் அமௌண்ட்டு 2% அப்படின்னு அவருக்கு அந்த பணத்தையும் கொடுத்து, சிட்டிக்குள்ளே ஒரு வீடையும் கொடுத்து, உன் பொண்ணு கல்யாணம் உன்னோட சொந்த வீட்டில் தான் நடக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த பைக்கு எல்லாமே அவருக்கு ஆயத்தமாக பண்ணி கொடுத்து அந்த பொண்ணு வாழ்க்கையை அந்த ஏழை தகப்பனோட வாழ்க்கையை சேஃப்டி பண்ணி கொடுத்தாரு. இதுக்கெல்லாம் காரணம் யார்? அந்த ஜெபம். அந்த வசனம் என்ன சொல்லுது? மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நான், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. வசனம்தான். வசனத்தை நல்லா பிடிச்சி கிளைம் பண்ணி ப்ரேயர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்கிட்ட எதுவுமே இல்லையே, என் கடனை அடைக்கவே முடியலையே, நான் என்ன செய்ய போகிறனோ ஏது செய்ய போகிறனோன்னு நீங்கள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுருக்கலாம். தேவையானது ஒன்று தான், ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நல்லா பிடிச்சிக்கோங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வ வல்லமையுடைய தேவனே, மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு சொன்ன தேவன், ஆண்டவரே வீடியோ பார்க்குற ஒவ்வொருவருக்கும் அதிசயம் செய்வீராக. கையில் பணம் இல்லையே, மருத்துவ செலவுக்கு இல்லையே, பிள்ளை படிப்புக்கு இல்லையே, நான் என்ன செய்வேன், குடும்பத்தை எப்படி நடத்துவேன், இந்த கடனை எப்படி அனுப்புவேன், வட்டி எப்படி கொடுப்பேன்னு கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரே நீர் அதிசயம் செய்வீராக. எல்லோருடைய கடன் பிரச்சனைகள், தரித்திரமான காரியங்கள், வியாதிகள், இன்னும் என்னென்ன பிரச்சனைகளில் சிக்கியிருக்காங்களோ எல்லாவற்றிலும் இருந்தும் கர்த்தர் விடுதலை கொடுத்து ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பீராக. ஆண்டவரே ஹல்லேலூயா. வியாதியில் இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காகவும் பெரியாட்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே வேலைக்கு கடந்து செல்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பிரயாணம் பண்ணுகிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா தீங்கிற்கும் நாச மோசங்களுக்கும் விலக்கி பாதுகாப்பீராக. வேலைகளிலே பாதுகாப்பு கொடுப்பீராக. தெய்வீக பிரசனம் கூட இருந்து எல்லா தீங்கிற்கும் விலக்கி வேலி எடுத்து பாதுகாப்பதாக. ஆண்டவரே தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் நம்மளுக்கு விடுதலை கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்க போகுது. ஆமேன், ஆமேன்.